गाइस இப்போ விஸ்வாவும் துளசியும் கேக் கட் பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட அந்த புது ஐடியாவை இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகே? நான் சொல்றத கவனமா கேளுங்க. என்னோட அந்த பெஸ்ட் ஐடியா என்னன்னா வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த கேக்ல நான் ஒரு அழகான கோல்ட் ரிங் ஒன்னு வச்சிருக்கேன். அந்த கேக்கை கட் பண்ணதுக்கு பின்னாடி அத அப்படியே பீஸ் பீஸா எடுத்து அந்த கேக்கை உங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவேன். யாரோட பிளேட்ல இருக்கிற கேக் பீஸ்ல அந்த ரிங் இருக்குதோ அவங்க தான் அந்த ரிங்குக்கான பணத்தை பே பண்ணணும். ஓகே? சார் எனக்கு ஹெவி சுகர் சார், அதனால இந்த கேக்ல எனக்கு வேணாம் சார். ஓ நான் இன்னைக்கு வருதோம் சார். நான் முட்டை கூட சாப்பிடக்கூடாது சார். அதனால எனக்கும் கேக் வேணாம் சார். சரி, இங்க யார் யாருக்கெல்லாம் சுகர் இருக்கு கை தூக்குங்க பாப்போம். அப்ப இந்த கேக் முழுசியும் நானே தான் சாப்பிடணும். அதுக்காக தான் இந்த ஐடியாவே சொன்னேன். சும்மா ஒரு ஃபன்னுக்காக தான் பண்ணேன். ஜஸ்ட் ஃபார் a fun. ஓகே? இந்த ரிங்குக்கு நீங்க யாரும் பணம் தர வேண்டாம். ஓகே? இப்போ உங்க எல்லாருக்கும் சுகர் போயிட்டு இருக்குமே. ஓகே விஸ்வா, துளசி, ஒன் இம்பார்ட்டன்ட் மேட்டர். இப்ப நீங்க ரெண்டு பேரும் இந்த கேக்க கட் பண்றதுக்கு முன்னாடி இந்த சிங்கிள் கூல் ட்ரிங்க்ஸ்ல நான் 2 ஸ்டாப் போட்டு தருவேன். நீங்க என்ன பண்றீங்க? ஃபுல் எனர்ஜியா இந்த கேக்க அப்படியே கட் பண்றீங்க. ஓகே? அப்புறம் இந்த ரிங்கு கையில கிடைச்சதும் விஸ்வா அத உன் கையில கொடுப்பேன். நீ உன் ஒய்ஃபோட விரல்ல போட்டு விடணும். இதுதான் இங்க நடக்க போற செலிப்ரேஷனோட அப்டேட் ஸ்டைல். ஓகே விஸ்வா, how is it? கார்த்தி, ஸ்ரீராம் சார், அந்த கிளாஸ் எடுத்து இந்த கூல் ட்ரிங்க்ஸ ஊத்தி ஒவ்வொரு ஸ்டாவா அழகா போட்டு அப்படியே ஒரு ஃபீலிங்கோட கொடு. சூப்பர் சார். இன்னும் கொஞ்சம் ஊத்து. ஊத்துவா சார்? 2 பேர் குடிக்கணும்ல, ஊத்து. போதும் போதும் போதும். ஒவ்வொரு ஸ்டாவா போடு. இன்னொன்னு. குட். இந்த பக்கம் நீ வேற ஏதோ பிளான் பண்ற மாதிரி தெரியுது. புரியுங்க? குடுக்குவா விஸ்வா, இந்தடா. டேய் வாங்கடா, வாங்கிக்கோடா. நான் எப்படி இவ கூட ஒரே கிளாஸ்ல ஜூஸ் குடிக்கிறது? எப்படியாவது இதை அவாய்ட் பண்ணுமே. என்ன? வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர்? 2 பேரும் என்ன வெறும பாத்துக்கிட்டே இருக்கீங்க? ஒரு ரொமான்ஸ் ஃபீலே இல்லையே. என்ன விஸ்வா, நான் சொல்ற மாதிரி பொசிஷன்ல 2 பேரும் நில்லுங்க. ஓகே? அதாவது 1 மினிட். நானும் கார்த்திக் செஞ்சு காமிக்கிறோம். கைய கொடு. அந்த ஃபீல் பாத்துட்டீங்களா? இப்போ இந்த கைய அப்படியே அந்த கிளாஸோட அணைச்சி அப்படியே ஒரு ஃபீலிங்கோட வந்து கொஞ்சம் இருடா. அப்படியே அந்த ஸ்டாவ் எடுத்து லிப்ல வச்சு அப்படியே குடிக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா 2 பேரும்? இது அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஓகே? கிளாஸ கீழே விட்ட பாரு. நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ரெடி, ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் இந்த ஹேண்ட் தான். இந்த ஹேண்ட். ஐயோ, விஸ்வா, கம் ஆன் விஸ்வா, உன் ஃபேஸ்ல ஒரு ரொமான்டிக் லுக்கே இல்லையே. ஃபீல் பண்ணுப்பா, ஃபீல் பண்ணு. அப்படியே அந்த லவ் ஃபீலிங்ஸ் ஃபீல் பண்ணு. கம் ஆன், கம் ஆன்.
சார் எஸ். என்ன சார் இது? சும்மா டைரக்டர் கௌதமன் மாதிரி செம்மையா ஃபீல் பண்றீங்களா சார்? எப்படி சார் இது? ப்ளீஸ் ப்ளீஸ் கார்த்தி விட்டுரு. எனக்கு இந்த புகழ்ச்சியே பிடிக்காது. அப்படின்னா அதை வாபஸ் வாங்கிக்கிறேன் சார். நோ 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 நோ. உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டினியூ கார்த்தி. தேங்க்யூ சார். ஏய், கார்த்திக் ரொம்ப ஓட்டுறாண்டி. பாஸுக்கு அது கூட தெரியல. ஓகே கப்பிள்ஸ், கெட் ரெடி. நான் இப்போ 1 2 3 சொல்லுவேன். நீங்க ரெண்டு பேரும் ஒரே டைம்ல அந்த கூல் ட்ரிங்க்ஸ குடிக்கணும். ஓகே? 1 2 3. ஐயோ, என்ன விஸ்வா, ஒரு நல்ல சீனை இப்படி சொதப்பிட்டியே. சாரி சார், தெரியாம கொட்டிருச்சு. ஒரு 5 மினிட்ஸ் சார், நான் ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். கோ கோ கோ. துளசி, இது கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு வரியா? சாரி சார், நான் கொஞ்சம் நர்வஸ் ஆயிட்டேன். நோ ப்ராப்ளம் விஸ்வா. நானும் இப்படிதான் என் ஒய்ஃப் கூட ஃபர்ஸ்ட் டைம் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கும் போது அப்படியே நர்வஸ் ஆகி ட்ரிங்க்ஸ கொட்டிட்டேன். அத பார்த்ததும் என் ஒய்ஃப் அப்படியே மயங்கிட்டா. ஏன் சார், உங்க ஒய்ஃப் உங்க ரொமான்ஸ்ல மயங்கிட்டாளா? நோ நோ, அந்த கூல் ட்ரிங்க்ஸ என் மேல கொட்டிட்டு அந்த கண்ணாடி பாட்டில அவ கால் மேல போட்டேன். அந்த வலி தாங்காம அவ மயக்கம் போட்டா. என்ன விஸ்வா, வேணும்னு தானே உன் சட்டையில கூல் ட்ரிங்க்ஸ் ஊத்துன? ஆமா, என்னோட பாஸ் உன் கூட ரொமான்ஸ் பண்ண சொல்றாரு. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதனால தான் இப்படி பண்ணேன். சரி, என் கூட ரொமான்ஸ் பண்ண பிடிக்கலன்னு சொல்லிட்ட. ஆனா இதுக்கப்புறம் உன் கையால எனக்கு ரிங் போட சொல்லுவாங்களே, அதுக்கு என்ன பண்ண போற? கண்டிப்பா என் கையால அந்த ரிங்கை உனக்கு நான் போட மாட்டேன். நீ இப்படிதான் யோசிப்பேன்னு எனக்கும் தெரியும். இப்ப நான் என்ன பண்ணணும்? அந்த ரிங்க போட முடியாதபடி என் விரலை வேணா வெட்டிக்கவா? ஓ, நான் அப்படி சொன்னா நீ வெட்டிப்பியா? ஹே விஸ்வா, நீயா இப்படி எல்லாம் பேசுற? என்னால நம்பவே முடியல. நானும் நீ சொன்ன பொய்ய நம்பிதானே உன் கழுத்துல தாலி கட்டினேன். அதுக்கப்புறம் தானே உன்னோட ஒரிஜினல் முகமே எனக்கு தெரிஞ்சது. நம்பிக்கையை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. சரி விஸ்வா, நீ என் மேல நம்பிக்கை வைப்பேன்னு நினைச்சுதான் நானும் உன் விரலை புடிச்சுக்கிட்டு உன் மனைவியா மனமேடைய 3 தடவை சுத்தி வந்தேன். எப்போ நீயே என்ன நம்பலையோ, அப்புறம் இந்த விரல் என் கையில இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. இந்தா, நீயே இதை வெட்டிடு. உன் விரலை வெட்டுற அளவுக்கு நான் ஒன்னும் சைக்கோ கிடையாது. இந்தா, இந்த பேண்டேட உன் மோதிர விரல்ல காயமான மாதிரி சுத்திக்கு.
அப்பதான் உன் விரல்ல மோதிரம் போட முடியாதுன்னு என் பாஸ் கிட்ட போய் சொல்ல முடியும். இங்க பாரு விஸ்வா, உன் ஆபீஸ்ல இருக்கிறவங்க நமக்காக எவ்வளவு சந்தோஷமா ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அவங்கள ஏன் ஏமாத்துற? அவங்க முன்னாடி அந்த ரிங்க எனக்கு போட்டுரு. நம்ம பார்ட்டி முடிஞ்சு வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த ரிங்க கழட்டி உன் கையிலேயே கொடுத்துடுறேன். உன் விரல்ல இந்த ரிங்க போறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. இப்ப நீ இந்த பேண்டேட உன் விரல்ல போட்டுக்கல, உனக்கும் எனக்கும் நடந்த கல்யாணம் ஒரு திருட்டு கல்யாணம்னு அவங்க கிட்ட சொல்லுவேன். அந்த அசிங்கம் உனக்கு தேவையான நீயே முடிவு பண்ணிக்கோ. சாரி சார், நீங்க எல்லாருமா சேர்ந்து என் மேரேஜுக்கு கிஃப்டா ஒரு ரிங்கை பிரசன்ட் பண்ணலான்னு நீங்க முடிவு பண்ணிருந்தீங்க. ஆனா திடீர்னு என் ஷர்ட்டை வாஷ் பண்ணும்போது துளசியோட விரல்லாம் அடிபட்டுருச்சு. அதான் உங்க முன்னாடி என்னால அந்த ரிங்கை போட முடியாம போயிடுச்சு. ஐ எம் ரியலி சாரி சார். இட்ஸ் ஓகே விஸ்வா. நம்மளோட செலிப்ரேஷன்ல இப்படி ஒரு ட்விஸ்ட் வரும்னு நான் திங்க் பண்ணவே இல்ல. ஓகே, ஃபீலிங்ஸ் போதும். விஸ்வா, என்னப்பா பாத்துக்கிட்டே நிக்கிற? டைம் ஆகுதுல்ல, சீக்கிரம் கேக்க கட் பண்ணு. சரிங்க சார். விஸ்வா, முதல்ல உன் ஒய்ஃபுக்கு ஊட்டி விடுப்பா. துளசி, என்னம்மா நீ விஸ்வாக்கு ஊட்டி விடுமா? கார்த்தி, என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? எல்லாருக்கும் கேக்க கட் பண்ணி கொடுப்பா. யார் கையில அந்த ரிங்கு வருதுன்னு பாப்போம். எல்லார் கைக்கும் கேக் வந்துருச்சா? ஓகே. யார் கைக்காவது அந்த ரிங்கு கிடைச்சி அதை அப்படியே அமைக்கலான்னு பாத்தீங்க? முடியாது. ஏன்னா இந்த ஏரியால இருக்க அத்தனை சேட்டையும் ஃப்ரெண்ட்ஸ் தான். மாட்டிக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான், உங்க சீட்டை கிழிச்சிருவேன். சாப்பிடுங்க. சார், ரிங் ஏன் பிளேட்ல இருக்கு சார்? அப்படியா? குடுமா, கையோட போட்டு விட்டுறேன். இல்ல இல்ல, கையோட பத்திரமா வச்சுக்கிறேன்னு. குட். கார்த்தி, சார், இந்த ரிங்க அழகா பேக் பண்ணி சக்குன்னு எடுத்துன்னு வாங்க. சார் இந்தாங்க சார். வெரி குட். தேங்க்யூ சார். விஸ்வா, இது உனக்காக
நம்ம ஆபீஸ் சார்பா வாங்கின மேரேஜ் கிஃப்ட். உன் ஒய்ஃபோட விரல்ல காயம் குணமானதும் உன் கையால அவங்க விரல்ல போட்டு விடணும். ஓகே? ஏமா துளசி, நீ எப்போ உன் வீட்ல எனக்கு ட்ரீட் தர போற? நீங்க எப்ப வேணாலும் வாங்க சார். எதுக்கும் முன்னாடியே விஸ்வா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. ஓஎஸ், கண்டிப்பா அவங்கிட்ட சொல்லிட்டு தான் வருவேன். அதே மாதிரி எனக்கு என்ன மெனு வேணும்னு அவங்கிட்ட பெரிய லிஸ்டே கொடுத்துறேன். ஓகே? ஓகே சார். ஹாப்பி மேரிட் லைஃப் விஸ்வா. தேங்க் யூ சார். ஓகே சார், நாங்க பாய் வரோம். மச்சான். பாய் Bye, எல்லாரும். பாய். Bye. தேங்க் யூ. Bye, Bye. பை. சார் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு சார். என்னம்மா, என்ன மிஸ்டேக்? நம்ம கொடுத்த கேக்ல கிக் இல்லையா? அது இல்ல சார், ஆ. கேக் கட் பண்ணும்போது கொலவை போட மிஸ் பண்ணிட்டோம். அதான் சார் இவ சொல்றா. ஓ சாரிமா. துளசி சட்டைய செலவு பண்ண போய் ரிங்கு மிஸ் ஆயிடுச்சு. அதனால கொலவை போடுறதும் மறந்து போச்சு. ஆனா இதுல ஒரு அருமையான விஷயம் இருக்கு. என்னன்னு சொல்லவா? செலவை கொலவை. நம்ம ரைமிங் எப்படி கார்த்திக்? சூப்பர் சார். லக்ஷ்மி, லக்ஷ்மி, என்ன மாமா? லக்ஷ்மி, இந்த கிஃப்ட் பாக்ஸ்ல ஒரு ரிங் இருக்கு. இது மேரேஜ் கிஃப்ட்னு சொல்லி ஆபீஸ்ல கொடுத்தாங்க. அந்த இடத்துலயே இவ கையில ரிங்க போட சொன்னாங்க. ஆனா நான் போடல. ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த துளசி என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டவன். என் அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லாம மறைச்ச ஒரு சாடிஸ்ட். இந்த மோதிரம் போடுறதுக்கு இவளுக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் கிடையாது. அதனால என்ன நிறுத்திட்ட விஸ்வா? நீ அந்த மோதிரத்தை என்ன பண்ண போறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன வெறுப்பேத்துறதுக்காக நீ இந்த மோதிரத்தை லக்ஷ்மி கையில போட போற, அதானே? கரெக்டா கெஸ் பண்ணிட்டியே. நீ இருக்க வேண்டிய இடத்துல லக்ஷ்மி தான் இருக்கணும். உன்னை வெறுப்பேத்துறதுக்காக சொல்லல. இந்த வீட்டுக்கு மருமகளா லக்ஷ்மி தான் வரணும்னு எங்க அம்மா ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அவங்க ஆசையை நிறைவேற்றதான் இந்த ரிங்க நான் லக்ஷ்மி கிட்ட கொடுக்க போறேன். இந்த லக்ஷ்மி, இந்த ரிங்க உன் விரல்ல போட்டுக்கோ.